வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அதில் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அந்த தேவையான அளவுக்கு பிறகு ஆயில் ஊற்றிடுங்க. ஆயில் ஊற்றின பிறகு உளுத்தம்பருப்பு தேவையான அளவு, கடலப்பருப்பு தேவையான அளவு எடுத்து அது நல்லா வறுக்கணும். பொன்னிறமாக வரலையும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுக்கணும். ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டோன்னா அது தீஞ்சு போயிடும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வறுத்துட்டு அது கூட அது நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் நம்ம அடுத்து என்ன போட போகிறோன்றத எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அது நல்லா பொன்னிறமாக வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க. ஃபாஸ்ட்டாக வச்சா தீஞ்சிடும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா வறுந்துடுச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதில் போட்டு நல்லா நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க, மீடியமாக சாப்பிட்றவங்க மீடியமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு, கொத்தமல்லி ஃபஸ்ட்டு கழுவிடணும் வாங்கி. அது கொஞ்சம் மண்ணாக இருக்கும். அதனால் கழுவிட்டு அந்த பேனில் நம்ம வதக்கி வச்சுருந்த கூட கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு எங்ககிட்ட கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால கருவேப்பிலை நல்லா எக்ஸ்ட்ரா போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் அரைச்சதை வீடியோ எடுக்கலை, சாரி மன்னிச்சிக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரங்க வெளியே வேலையாக போயிட்டாங்க. அதனால் இப்போது பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் இல்லை உங்களுக்கு நிறைய கூட ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் போட்டுட்டு ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் கடுகு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கடுகு வதக்கிட்டு 2 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டு அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனது பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சுருக்கம் விழுந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கொத்தமல்லி சட்னி, அதை அதில் போட்டு அரைச்சதை அதில் போட்டு வதக்கணும். நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சதை வதக்கிட்டு இந்த கொத்தமல்லி சட்னி நீங்கள் எது கூட சாப்பிட்லான்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, அப்புறம் பசங்களாம் ஸ்கூல் போவாங்கள்ல, ஸ்கூல் போகும்போது நீங்கள் இதை கிளறி கூட அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ். இந்த கொத்தமல்லி சட்னி ரொம்ப நல்லது. ஸோ எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்கு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பெரியவங்கலேருந்து சின்னவங்கள வரைக்கும் இந்த சட்னி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கொத்தமல்லியை சாப்பிட்டிங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்கள வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு